சோ இன்னைக்கு டேல ஃபைனல் டேல முதல் குவார்டர் ஃபைனல்ஸ் அதாவது செமி குவாலிஃபயர் 1 அப்படினு சொல்றாங்க. குமரேசன் டு சின்னையா செகண்ட் ஒன். டாட் பால் அகைன் பேக் டு பேக் டாட் பால்ஸ் இங்க. மொத்தம் 3 பாலுமே டாட் பால் இங்க. ஒரு நிக்கி இருந்துச்சு கேட்ச் டிராப் பண்ணிருக்காங்க அங்க. கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் தான் பிரதாப். ஸோ செமி குவாலிஃபயர் 1 அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 டீம் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸில் இருக்காங்க. இதில் முதல் 2 டீமுக்கு குவார்டர் ஃபைனல் 4 டீமுக்கு குவார்டர் ஃபைனல்ஸ் 2 டீம் செமி ஃபைனல் போயிடுவாங்க. ஸோ 2 டீம் தோற்றுருப்பாங்க இல்லையா, அவங்க 2 டீமுக்கு மறுபடியும் ஒரு மேட்ச் இருக்கும். அதில் ஜெயிக்கிற அணி 3வது அணியாக செமி ஃபைனல் வரும். 4வது அணி டைரக்ட் கமிட்டி. சான்ஸ் ஃபார் பவுண்டரி இங்க. எஸ் பவுண்டரி. முதல் பவுண்டரி வருது இங்க சின்னையா பேட்ல இருந்து. குட் ஷாட். அன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா பழனியும் சரி சின்னையாவும் சரி டாமினண்டா இருந்தாங்க அவங்களுடைய ரவுண்ட் மேட்சஸ்ல. ஸோ அது இங்கே தொடருதுன்னு சொல்லலாம். 2 பேருமே பேட்டிங்ல லீடிங் ஸ்கோர்ல இருக்காங்க. பழனி பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ல லீடிங்ல இருக்காரு. ஸோ 2 பேருக்குமே அந்த இயர் குள்ளர வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் 2 பால்ஸ் மோர். அவுட் சைடு எட்ஜ் கேப்ல போட்டுருக்காங்க. ஒரு சான்ஸ் ஃபார் லக்கி பவுண்டரியான்னு பார்க்கலாம் இங்க. எஸ் பவுண்டரி அகைன். கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாரு சிவா, இருந்தாலும் முடியல. ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8 வித்அவுட் எனி விக்கெட் லாஸ். போறதுக்கு ரவி வந்திருக்காருங்க. ஸ்ட்ரைக்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்து பழனி இப்போ ஸ்ட்ரைக்ல வராரு. ஸ்விட்ச் ஹிட்ல தெளிவா பேட்ல பட்டு ஒரு பவுண்டரி வருது இங்க. பழனி பேட்ல வர்ற முதல் பவுண்டரி. சோ இன்னைக்கு டேல எல்லா மேட்சுமே செம்மையா இருக்க போகுது. ஃப்ரீட் பால் யூஸ் பண்றாரு பார்க்கலாம் பழனி. நல்ல ஷாட் இங்க மிட் ஆஃப் கிளியர் பண்ணிருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்டரி. சோ அகைன் ஒரு பவுண்டரி இங்க. சோ இந்த ஓவர்ல வர 2வது பவுண்டரி இந்த முறை பழனி பேட்ல இருந்து ஃப்ரீ ஹிட் சூப்பரா யூஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் இங்க. நெக்ஸ்ட் ஒன் க்ளீன் பால். தெளிவான பந்து வீச்சு இங்க. எடுத்து போய் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் லெக் ஸ்டெம்ப்ல போட்டாருங்க. மிஸ் பண்ணிருக்காரு. சுவிட்ச் ஹிட்ல டைமிங் பத்தல அவர் போட்ட பேஸ்க்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் அக்ராஸ் விட்டாரு. பேட் கண்டர்ல போயிருக்கு பந்து. நல்ல bowling from the bowler குமரேசன். ஜனவரி 1ல இருந்து சாரி முருகேசன். நெக்ஸ்ட் ஒன் play decent play. I think fielder வசன் அங்க ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட். காரணமா இங்க ஈஸி டு இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஷாட் நீங்க லாங் ஆஃப்ல கோலி கொண்ட பிடிக்கிறாரா பாலா. சின்னையோட விக்கெட் இங்க பறி போகுது. அவங்களுடைய ரவுண்ட் மேட்சஸ்ல எல்லா மேட்சஸ்லயுமே 30 ரன் மேல அடிச்சு கொடுத்த சின்னையா தன்னோட விக்கெட் லூஸ் பண்ணி வெளியில போறாரு இங்க. மாறி உள்ள அகைன் வெல் பிளேட். வைட் ஆக்கிங்ல இருந்து தெளிவா ஆடுறாங்க. மிஸ் ஃபீல்ட். சான்ஸ் ஃபார் பவுண்டரி. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. பவுண்டரி போயிருச்சுங்க இங்க. லக்கி பவுண்டரி. ஜஸ்ட் பேட்டை தான் வச்சாரு. வைட் ஆக்கிங் லென்த் தெளிவா கொடுத்தாரு பேட்டா. வடசரிப்பட்டி வெயிட் ஆடிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்த பழனியன் சின்னையா கொஞ்சம் நல்லா ஆடி கொடுத்திருந்தாங்கன்னா செம்மையா இருந்திருக்கும். கமெண்ட் செக்ஷன்ல ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. வெல் பிளேட். ஸ்லோயர் கையிலே போயிருக்கு. ஸோ நல்ல ஒரு பேட்டிங்கா இருந்தாலும் தப்பான பிளேஸ்மெண்ட்னு சொல்லலாம் இங்க. அடுத்த விக்கெட் 3வது விக்கெட் பழி போகுது இங்க. கொஞ்சம் செட் ஆகிட்டு இருந்தாங்க 2 பேரும். ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட் 2 ஓவர்ஸ் மோர். ஐயோ சுவிட்சுக்கான ட்ரை டாட் பாலிங்க. ஒரு ஃபுல் டாஸ் பால். 2 பேரும் பின்னாடி மிஸ் பண்ண. சான்ஸ் ஃபார் பவுண்டரி இங்க. another one லக்கி பவுண்டரின்னு பார்க்கலாம் இங்க. நோ பால் வேற கொடுத்திருக்காங்க இங்க. மொத்தமா 5 ரன் இலவசமா வருது இங்க. சோ டிசர்வ் டு பி டாட் பால். 2 பேரும் தப்பு பண்ண பின்னாடி 5 ரன் மொத்தமா கிடைச்சிருக்கு இலவசமா. இதோட பாத்தீங்கன்னா 4.1ல 36 ஆல்மோஸ்ட் 9 ரன் 10 ரன் கொண்டு வந்துட்டான்னு சொல்லலாம் பிரதாப் இங்க. நெக்ஸ்ட் ஒன் லவ்லி ஆக்கிங்ல கையில தான் போயிருக்கு. வசந்த் ஸ்டாப் பண்ணல பால. சான்ஸ் ஃபார் 2 இங்க. கம்ப்ளீட் பண்றாங்க. 2 ரன் கிடைக்குது. ஈஸி டு லாஸ்ட் 3 மோர். நோ பால் கொடுத்திருக்காங்க இங்க. கேப்லயும் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரியான்னு பார்க்கலாம் இங்க. எஸ் பவுண்டரி அகைன். another one பவுண்டரி இங்க. வடசரிப்பட்டி வெயிட்டோட மொத்த சப்போர்ட்டர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்க. முதல் முறையா சிவலிங்கம் இங்க முக்கியமான 1 லேக் டோர்னமெண்ட்ல முக்கியமான இடத்துல சோ பேலன்ஸ் பால போடுறதுக்கு சிவலிங்கம் இங்க பால் எடுத்துட்டு வந்திருக்காரு. அரௌண்ட் ஸ்டெம்ஸ்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட்ல போறாரு இங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேலமில் நிறைய ஷார்ட்டேஜ் இருக்கு. பிளேயிங் 11லேயே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வெளியில் இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து பிளேயிங் 11ல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஷார்ட்டேஜ் நேற்று இருந்த கொஞ்சம் பேரே இன்னைக்கு இல்லை. அதனால
விக்கெட் கொடுத்திருக்காங்க. சோ நோ பால், இந்த ஃப்ரீ ஹிட் கிடையாது. ஐயோ ஸ்லோவா இருந்துச்சு பந்து. டாட் பால். லாஸ்ட் ஒன் பால் மோர் 5th ஓவர்ல. பேக் ஃபுட் புல் ஷாட், அங்க ஆள் இல்ல. சான்ஸ் ஃபார் another one boundary இங்க. சோ இந்த பவுண்டரியோட அந்த ஓவர் முடிவுக்கு கொண்டு வராங்க வடசேரிப்பட்டி வெயிட். இன்னைக்கு டேல செமி குவாலிஃபயர் 1ல முதல் பந்து நல்ல ஷாட்டா 2 ரன் ரஷ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். பாலா அங்க நல்ல சேவ் அப்படி பாக்கும்போது டூயிங்க. பேக் டு பேக் ஒய்டுக்கு அப்புறம் என்ன பண்றான்னு பார்க்கலாம். நல்ல ஷாட் நேருக்கு நேரா. ஸ்டாப் பாலா. சம ரன்னிங் இங்க. சான்ஸ் ஃபார் 3 இல்ல 2 only. ரன் வந்திருக்கு. ஷாட் அகைன். லவ்லி சேக் அண்ட் ரொம்ப நேரம் நல்லா ஆடிட்டு இருந்த வடசேரிப்பட்டி பார்த்தி தன்னோட விக்கெட் மிஸ் பண்ணி வெளியில போறாருங்க. சோ இந்த பேட்ஸ்மேன் உள்ள நிக்க வச்சு அங்க ஒரு சூசைடல் சாக்ரிஃபைஸ். பவுண்டரியோட முடிச்சிருக்காங்க இந்த முதல் இன்னிங்ஸ். வெல் பிளேட் அப்படின்னு சொல்லலாங்க. முதல் இன்னிங்ஸ் முடியல 58 இருக்காங்க. 59 ரன் டார்கெட் ஃபார் சேலம் எஸ்ஓசிசி. ஏன்னா முக்கியமான இன்னிங்ஸ் நடக்க போறீங்க. ஷாட் ஃபர்ஸ்ட் பால் இங்க லாங் ஆஃப் கிளியர் பண்ணி சான்ஸ் ஃபார். ஐயோ பால் வர முடியல. நல்ல சேவ் அப்படின்னு சொல்லலாங்க. 4 ரன் சேவ் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல த்ரோவும் கூட. ஓபனிங் பேட்ஸ்மேனா உள்ள பிரதாப் அண்ட் மாத்துகை ரஞ்சித். ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் சான்ஸ் ஃபார் பவுண்டரி இங்க. சோ சந்தித்த முதல் பந்திலே பவுண்டரி எடுத்துட்டு வரீங்க மாத்துகை ரஞ்சித். ஸ்லோயரா ஃளைட் பண்ணி யாக்கிங்ல இருந்து போடப்பட்ட ஒரு பந்து. ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி இங்க பேட்டை எடுத்தாரு கவர் திசையில. சோ சந்தித்த முதல் பந்திலே பவுண்டரி. 4th ஒன் ஃபுல் பேஸ்ல அகைன் இங்க மிட் ஆஃப் கிளியர் பண்ணி இந்த வாட்டி அகைன் 1 பவுன்ஸ் பவுண்டரி. ஆல்மோஸ்ட் 60 டார்கெட். அகைன் இங்க மிட் ஆஃப் கிளியர் பண்ண சாரி கவர்ஸ் கிளியர் பண்ண 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுண்டரி. ஹேட்ரிக் பவுண்டரியை பதிவு பண்றாரு இங்க மாத்துகை ரஞ்சித். தன்னோட பேட்ல இருந்து நேத்துக்கு டேல ஒரு ஹேட்ரிக் பவுண்டரியை பதிவு பண்ணாரு. ஹேட்ரிக் 6 பதிவு பண்ணாரு. இன்னைக்கு டேல ஒரு ஹேட்ரிக் 4. வெல் பிளேட். பேட்ஸ்மேனா தான் ப்ரோ இருந்தேன். ஷாட் ஹியூஜ் ஒன். ஆரோட அந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வராரு. 3 பால் ஆஃப் சைடுல பவுண்டரி பதிவு பண்ணாரு. இந்த முறை டீப் ஸ்கொயர் லெக் திசையில ஒரு மிகப்பெரிய 6 குட் ஷாட். வெல் பிளேட் மாத்துகை ரஞ்சித். முதல் ஓவர்ல வடசேரிப்பட்டி மேல பெரிய பிரஷர் போட்டிருக்காங்க. ஒரு ஓவர் மேல ஸ்கோர் 21. முதல் பந்து ஃபுல் ஷாட் அங்க கேப்ல போயிருக்கு. இந்த முறை முதல் பவுண்டரி முதல் பந்திலே பதிவு பண்றாரு இங்க பிரதாப். வெல் பிளேட். செகண்ட் ஒன் ஷாட் அகைன் ஒரு பவுண்டரி. பேக் டு பேக் 2 பால்ல 2 பவுண்டரி. சோ போட்ட 8 பால்ல 6 பால் பவுண்டரிஸே அடிச்சிருக்காங்க. சோ இயர்லியரா நிறைய ஸ்கோரை கொண்டு வராங்க இங்க பேட்ல இருந்து. நல்ல ஷாட்டுங்க. 1 பவுன்ஸ் பவுண்டரி. போன ஓவர்ல மாத்துகை ரஞ்சித் பேட்ரிக் பவுண்டரி எடுத்து இந்த ஓவர்ல பிரதாப் எடுத்து வந்திருக்காரு. விஜய் பிரதாப் விக்கெட் குயிக்கா பிடிக்கணும் அவங்க. எங்க போயிடுச்சு பந்து. சரியான அடி. முதல் 4 பால்ல 4 பவுண்டரி. போன ஓவர்ல கடைசி 4 பால்ல மாத்துகை ரஞ்சித் 3 பவுண்டரியும் ஒரு 6ஐயும் பதிவு பண்ண மாதிரி அப்படியே இங்க ரீக்ரியேட் பண்ணிருக்காரு பிரதாப். 3 பவுண்டரி ஒரு 6 மொத்தமா 18 ரன் குயிக்கா வந்துச்சு 4 பால்ல. இன்னமும் 2 பால் பேலன்ஸ் இருக்கு இந்த பவர் பிளே ஓவர் முடியறதுக்கு. 4 ஓவரில் 19. இஞ்சியூல 4 ஓவருக்கு 19 ரன் தேவை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 ஓவர்ல அடிச்சா அடிச்சிடுவாங்க. அதுல கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க யார் தோத்தாலும். ஷாட்டிங்க எங்க போய் லேண்டாச்சு. பெரிய பெரிய 6 இந்த இன்னிங்ஸ்ல. ஏப்பா ஸ்கோர் 47. ஸோ நம்ம மாத்துகை ரஞ்சித்தை இன்டர்வியூ பண்ணும்போது நீங்கள் அடிச்சா மட்டும் எப்படி இவ்வளோ தூரம் 6 போகுது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா ஹேண்ட் பவர் தான் அப்படின்னு சொன்னார். நாங்கள் டச்சு செய்கிறோம் ப்ரோ.
தச்சு தொழிலாம் செய்கிறோம். அதனால் வந்து எப்போவுமே வந்து கையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால எங்களுடைய கைகள் வந்து ஸ்ட்ராங் அதிகமாக இருக்கும்னு சொன்னார். மாத்துக்கை ரஞ்சித் மாத்துக்கை வேற பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காரு இங்கே. எதிர்பார்த்தேன் கன்னியாகுமரி தூத்துக்குடியில் எதிர்பார்த்தேன், அவங்களாம் வரல. நல்ல ஷாட் அவுட் சைடு எட்ஜ் கேப்ல போயிருக்கு. ஸோ அவுட் ஃபீல்டில் ஓடிடுமான்னு பார்க்கலாம். நல்ல ஸ்டாப். ஆல்மோஸ்ட் மேட்சை விட்டாலுமே இவங்க வந்து இன்னுமே காம்ப்ரமைஸ் இல்லாத ஃபீல்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எஞ்சி உள்ள வெளியில 2 ஓவர் துண்டா இருக்கு. 5 ரன் தான் தேவை. நம்ம அந்த பக்கம் உட்காந்துருக்கணுமோ? அப்போ நான் கெஸ்ட் எல்லாம் வந்தா காட்டலாம். இந்த இன்னிங்ஸ் மாத்துக்கை ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா 11 பால் 33 ரன் பதிவு பண்ணியிருக்காரு. விஜய் பிரதாப் 12 பால் 27. எந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாமலே இந்த மேட்ச் வின் பண்ணி இந்த டோர்னமெண்ட்லேயே முதல் அணியா செமிஃபைனலுக்கு முன்னேறி போறாங்க. அது மாதிரி வடசேரிப்பட்டி வெயிட் அவங்களுக்கான எலிமினேட்டர் மேட்ச் காத்துட்டு இருக்கு. அவங்க வந்து இன்னொரு மேட்ச்சுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கரூர் வெர்சஸ் கீரனூர். இந்த லைவ் கட் பண்ணிட்டு எல்லாரும் அப்படியே அங்கே வந்துருங்க. 650 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் அங்கே வந்துருங்க. டேக் கேர், டாடா, பை பை.